அண்ணா சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாத்தி உன்கிட்ட தான் லைசென்ஸ் இருக்குல்ல. மத்தவன் செஞ்சா தான் அநியாயம். நீ செஞ்சா தப்பில்ல. அவளை நீ முதல்ல பொண்டாட்டியாக்கு. அவளே வலிக்கு வருவா. நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல உன்னோட புத்தி எப்படியோ அப்படி போய்க்கோ. ஏலே சனியா நமக்கு 1000 வேலை இருக்குல்ல. வாழ போய் நம்ம ஜோலியை பார்க்கலான்னு சவுந்தர பாண்டியும் சனியனும் அங்கிருந்து போறாங்க. வெங்கடேசி ஏதோ யோசிச்சுக்கிட்டே போறாரு. இங்க ரத்னாவுக்கு ஆட்டோவும் கிடைக்கல. நடந்து போயிட்டு இருக்காங்க. வெக்கடு வெக்கடுன்னு அப்பங்க பார்த்து செருப்பு அறுந்து போச்சு. ஐயோ செருப்பு எடுத்து பார்க்கறாங்க. அந்து போச்சு. ஐயோ இப்போ என்ன பண்றது? சரி இப்படியே மொல்ல போய் சேர வேண்டியதான்னு இழுத்துக்கிட்டே போறாங்க. ரத்னா மேடம் என்னாச்சு? நொண்டி நொண்டி போய்கிட்டு இருக்கீங்க. என்ன ஹெல்மெட் கழட்டி உங்ககிட்ட பேசலாமாங்கிறாங்க. உனக்கு இங்க என்ன வேலைங்கிறாங்க ரத்னா மேடம். ரத்னா மேடம் நானே ஒத்த கட்ட டியூட்டி முடிஞ்சது. எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? இப்படியே பைக் எடுத்துக்கிட்டு போனா ஏதோ ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பேன். உங்களை மாதிரி பொண்ணுங்க வந்தாங்கன்னா வாய் கொடுத்தானா அவங்களும் சீன் போடுவாங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீங்க என்ன ஒரு மார்க்கமா நடந்து வரீங்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ முதல்ல உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்கிறாங்க ரத்னா. ரத்னா டீச்சர் காலில் ஏதோ அடிபட்டிருக்கு. நொண்டி நொண்டி போகிறீங்க. என்ன ஏதுன்னு கேட்டால் விவரத்தை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு அடியெல்லாம் ஒன்றும் படல. புது செருப்பு அறுந்து போச்சு. அதுதான் தூக்கி வீச மனசு இல்லாமல் அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறேன். சரி சரி இப்படியே இழுத்துக்கிட்டு எந்நேரம் நடந்து போவீங்க? வண்டியில் ஏறுங்க. செருப்பு தைக்கிற இடத்துக்கு நான் கூட்டி போகிறேங்கிறாங்க அறிவழகன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் இப்படியே போய்க்குவேங்கிறாங்க. இப்படியே இழுத்துக்கிட்டு எந்நேரங்க கடத்தெருவுக்கு போவீங்கிறாங்க. பக்கத்தில் தான் கடத்தெருவு இருக்குது. நான் போய்க்குவேன். முதல்ல நீ போய் தொலைங்கிறாங்க. நான் போயிடுவேன். எப்படிங்க தொலைவா? இந்த வெயிலில் எப்படிங்க போவீங்க? டிரைவர் நல்ல பையன். காட்டு ஓட்டமாக பைக்கில் போகலாம். வாங்க உங்களை பத்திரமா அந்த கடையில் கொண்டு இறக்கி விட்டுட்டு நான் போயிடுவேன். வாங்கன்னு வற்புறுத்தி கூப்பிடுறாங்க அறிவழகன். நான் போயிடுவேன். நான் முதல்ல நொந்து கிடக்கிறேன். என்னை சாகடிக்காத. நீ கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போப்பாங்கிறாங்க ரத்னா. ஐயோ அது எப்படிங்க என்னால் போக முடியும்? கையில் ஊசி நூல் இருந்திருந்தா இன்னாரும் உங்கள் காலில் இருக்கிற செருப்பை தெச்செல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஐயோ கடவுளே எனக்கு எதுக்கு தான் இப்படி சோதனை மேலே சோதனை கொடுக்குறியோன்னு ரத்னா புலம்புறாங்க. சார் வண்டி உண்மையிலுமே வெயிட்டுங்க. என்னால் தள்ளிக்கிட்டு நடக்கவே முடியல. டீச்சர் செய்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க அறிவழகன். உங்களை யார் என் கூட நடந்து வர சொன்னா? நீங்கள் பாட்டுக்கு போக வேண்டியதானே? பேசாமல் போங்கிறாங்க ரத்னா. டீச்சர் உங்களுக்கு என்ன அப்படி பிடிவாதம்? நான் என்ன உங்களை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது பாலுங்கலத்திலே தள்ள போகிறேன்? உங்கள் உயிர் விட எனக்கு ஏன் உயிர் தாங்க ஃபர்ஸ்ட் முக்கியம். நல்லா சூப்பராக வண்டி ஓட்டுவேன். வாங்க டீச்சருங்கிறாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு கடுப்பில் போயிட்டு இருக்கேன். இப்போ நீ எதுக்கு எங்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க ரத்னா. ஐயோ என்னங்க டீச்சர் இப்படி சொல்கிறீங்க? நான் வம்புக்கிறேன்னா? நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேங்கிறாங்க அறிவு. நீங்கள் பண்ண உதவி எல்லாம் போதும். முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா? அடடா உங்களுக்கு எதுக்கு ரத்னா இவ்வளோ வம்பு? சரி நான் உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது. யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவனாவே நான் ஒரு அறிவழகன்னு கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் நினச்சி உதவி பண்ணுறேன்னு கேட்டால் சரின்னு சொல்லி வாங்கலைங்கிறாங்க. இங்கே பாரு என்னை கடுப்பு கலப்பாத, கோவத்தை கலப்பாத, மரியாதையை இங்கேருந்து போய் பாருங்க. இது பைக் இல்லை ஆட்டோ. இங்கே பாருங்க ஆட்டோ டிரைவர்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசாமல் வாங்க. என் பின்னாடி ஆட்டோ டிரைவருங்க. வேணா உங்கள் வீட்டுக்கு போகிறக்கு 50 ரூபா சார்ஜ் கொடுங்க. அப்பாடா இப்போ தான் யோசிக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நானும் ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். செருப்பு அறுந்து போச்சு. அப்படி கஷ்டப்பட்டு போகும்போது நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்குறாங்க அறிவழகன். பைத்தியக்கார மாதிரி பேசுகிற என்னோட சிச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கான்னு கேட்குறாங்க ரத்னா. இதில் என்னங்க சிச்சுவேஷன் இருக்குது? அதை பாருங்க அங்கே டீ கடை இருக்குது. 2 பேரும் டீ சாப்பிட்டுக்கிட்டே உங்கள் சிச்சுவேஷன் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் புரிஞ்சுக்கிறேங்கிறாங்க. நீ திருந்தவே மாட்டீங்க. அட டீச்சர் நான் பிடிவாதக்காரன். நீங்கள் என்னதான் சொன்னீங்கனாலும் நான் புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் நடக்க நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். இவன் விட மாட்டான் போல இருக்கே. சரி இப்போ நான் உன் வண்டியில் வரேன். ஆனால் இதுவே அட்வான்ஸ் டேட்டாக எடுத்துக்கிட்டு நீ அடிக்கடி என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க ரத்னா. இந்த மாதிரியெல்லாம் மறுபடியும் நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க ரத்னா. காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், இப்படி பல ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு அறிவழகன். அப்பா சமைச்சிங்களே அதுவே போதும். ஒரு நிமிஷம் இருங்க. வண்டியை நல்லா தொடச்சுக்கிறேன்னு தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் ரத்னாவை குறை சொல்கிறாங்க. 2 பேரும் பைக்கில் ஜாருன்னு போகிறாங்க. முதல்லயே இந்த வெங்கடேஷ் வில்லங்கம் வீட்டுக்கு வந்துருச்சு. வந்ததும் திண்ணையில உட்காந்துருக்கு. தலையை பிடிச்சு உட்காந்துருக்கிறத எஸ்கி பார்த்துட்டாங்க. ஆமா சாவி இந்தாங்க. வீட்டு இன்னைக்கு உள்ள போய் உட்காருங்க. காப்பி ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து போட்டு தரேங்கிறாங்க எஸ்கி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாரும் எங்கே போயிட்டாங்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு வேலை. ரத்னாக்காவும் கனியும் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல. வேணா காப்பி வேணா போட்டு தரேங்கிறாங்க. கலர் தட்டுமாங்கிறாங்க. ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாங்கிறாங்க வெங்கடேஷ். ஐயோ என்ன மாமா ஏதாவது சண்டையா? ரத்னக்கா என்னமா சொல்லிட்டு சரி விடுங்க மாமா. ஆளை பிடிச்சாதான் அக்கா எப்போ பேச செய்வா. பிடிக்கலன்னா மூஞ்சியை திருப்பிக்கு வாங்குறாங்க எஸ்கே. எப்படி அந்த அறிவழகன் சிரிச்சு சிரிச்சு பேசுறானே அப்படியா? ஓஹோ அறிவழகன்கிட்ட அக்கா சிரிச்சு பேசுனதை சொல்றீங்களா? அது அப்படித்தான். அறிவு எப்பவுமே சிரிச்சு பேசுவாரு. அக்காவுக்கு அறிவழகனை பிடிக்கல. அதனாலதான் அவ கடுப்பிடிக்கிறாங்கிறாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. ரத்னாவோட புருஷங்கிறாங்க வெங்கடேஷ். அப்படின்னா நீங்க புருஷ மாதிரி நடந்துக்கணும் இல்ல மாமா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அவளுக்கு பிடிக்குங்கிறாங்க. ஆமா மாதிரி நடந்துக்கிட்டா அவ என் கூட வாழ வரா பாரு. மாமா உங்க மேல தப்பா வச்சுக்கிட்டு அக்கா மேல கோவப்படுறதுல என்ன நியாயம்? அக்கா உசுரை விட போற அளவுக்கு தொத்திருக்கீங்க. உங்களை எப்படி பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரத்னக்கா நடந்துக்கலன்னு கோவப்படுறீங்க. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு ரத்னக்காவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வியாபாரம் பார்க்க போயிட்டாங்க எஸ்கி. அறிவழகன் ரத்னா 2 பேரும் பைக்ல வர்றாங்க. என்ன மேடம் பேசாம வரீங்களே? பேசிக்கிட்டே வாங்கங்கிறாங்க. அட ஏன் இப்ப வண்டியை நிறுத்துனீங்க? பேசாம போங்கங்கிறாங்க. இல்ல முகத்தை பார்க்காம எப்படி பேசுறதுன்னு கண்ணாடியை சரி பண்றாங்க. ரத்னா டீச்சர் பேசிக்கிட்டே போனா உங்க முகத்துல என்ன ரியாக்ஷன் தெரியுதுங்கிறத
பார்த்துக்கிட்டே போலாமலங்கிறாங்க. என் முகத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லை, என் தலையெழுத்து தான் அந்த ஆண்டவன் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்கிறாங்க ரத்னா. நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க அறிவு. புரியாம இருக்க வரைக்கும் நல்லது. ஆமா இப்போ எங்க போயிட்டு இருக்கேங்கிறாங்க. அப்ப நான் சொன்னது உங்க காதலியே விளையாங்கிறாங்க அறிவு. நீ சொன்னது எதுவுமே எனக்கு விழல. இப்போ எங்க தான் போற அதை சொல்ல முதல்ல. அப்படியே 3 கிலோமீட்டருக்கு பக்கமா போனா ஒரு பால் அடைஞ்ச பங்களா இருக்கு. அங்க கொண்டு போய் உங்களை அடைச்சு வச்சு பணம் பறிக்கலாம்னு நினைக்கிறேன். லூசு, எங்க போறேன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரத்னா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சும்மா சும்மா கேட்டாவெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுங்கிறாங்க அறிவு. சரிப்பட்டு வர மாட்டேன், முதல்ல வண்டியை நிறுத்துங்கிறாங்க. ஏங்க நான் என்ன கடத்திக்கிட்டா போறேன், பேசாம வண்டியில வாங்க. நீ வண்டியை நிறுத்த போறியா இல்ல நான் குதிக்கிட்டு வாங்குறாங்க. ஐயோ என்னங்க நீங்க வண்டியில போயிட்டு இருக்க இறங்கிட்டீங்க, நீ முதல்ல என்னை எங்க கூட்டிட்டு போற அதை முதல்ல சொல்லு, அப்புறம் நான் வண்டியில வரேங்கிறாங்க ரத்னா. பாலடைஞ்ச பங்களாவுக்கா கூட்டிட்டு போறேன், தயவு செய்து வண்டியில ஏறுங்க, நான் சொல்றேன். எல்லாரும் பாக்குறாங்க நான் ஒரு வாத்தியார், மரியாதையா கொஞ்சம் வண்டியில ஏற்குங்க. ரத்னா வேற வழி இல்லாம வண்டியில ஏற்கிறாங்க. அங்க ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அறிவழகன். நாங்க போனதும் மணி என்ன வெளியில வாங்கங்கிறாங்க. ஒரு ஐயா வராரு. அண்ணே நீங்க பாட்டுக்கு செருப்பு தைக்கிற கடையை மூடிட்டு வந்துட்டீங்க, அதான் சரி நீங்க வீட்டுல இருப்பீங்களோன்னு நாங்க வீட்டுக்கே வந்துட்டோம். ஆமாங்கண்ணே புது செருப்பு வாரத்து போச்சு பாருங்க. யாருக்குமே இப்பெல்லாம் அக்கறையே இருக்கிறது இல்லை. இங்க பாருங்களேன் சரியா ஒட்டல, நான் ஒட்டி தரேன், 2 நிமிஷம் பொறுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த செருப்பு எடுத்துக்கிட்டு போறாங்க. நான் வண்டியில வரும்போதே பக்கத்துல தான் வீடு, போய் ஒட்டிக்கிட்டு போலான்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதை நீ தான் கவனிக்கலையேங்கிறாங்க. சாரி நீ சொன்னதுல நான் எனக்கு இருந்த பிரச்சனையில கவனிக்கவே இல்லைங்கிறாங்க. என்ன பிரச்சனையா, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அறிவு. என் வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு எதை சொல்ல, வாழ்க்கையில நான் பண்ணின பெரிய தப்பு, அளவில்லாத நம்பிக்கை ஒருத்த மேல வச்சேன், அதுக்கான பலன் தான் நான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப வாச்சும் உனக்கு புரியுதாங்கிறாங்க ரத்னா. ஐயோ இது செம போரா இருக்கே. இங்க பாருங்க நம்ம படிக்கும் போது சீதாலட்சுமின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணா ஒல்லியா மூலி முறிச்சுக்கிட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தாலே அந்த பொண்ணா, அவங்களையெல்லாம் எழுத படிக்க வைக்கிறக்குள்ளையா போதும் போதும் ஆயிடுங்க. அவ ஏன் ஒல்லியா இருக்கா, எதுக்காக படிக்க வந்திருக்கா, அதையெல்லாம் நீங்க ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமாங்கிறாங்க. ஆமா தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேன். அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான். அம்மாவுக்குன்னு யாரும் இடம் பாக்குற வேலையில கால் ஒடிச்சு போச்சுங்கிறாங்க. அவ மட்டும் இல்ல, அவளுக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவ பேரு பூமாதேவி. 2 பேருமே எப்படியோ படிக்கிறாங்கிறாங்க. ஐயோ அப்ப அவங்க 2 பேரும் எப்படி படிக்கிறாங்க, எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்கறாங்க. தெரிஞ்சவங்க 5-10 கொடுக்குறாங்க ரேஷன் கடை சாப்பாடு போக. அவங்க ஸ்கூலுக்கு வரதே சாப்பிடறதுக்கு மட்டும்தான். சீதாதேவி எப்படியோ அதே மாதிரி தான் பூமாதேவி. 2 பேருமே அவங்க அம்மாவை குளிக்க வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அந்த ஓலை குடிசுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஓரம்பாரத்துல ஓலை இருக்கு, அதுதான் அவங்க வீடு. பக்கத்து தோட்டத்துல தான் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். அந்த 2 குட்டீசுகள் தான் போய் தண்ணி எடுத்து தருவாங்க. அவங்களே சமைக்கணும், அவங்க அம்மாவை அவங்களே குளிக்க வைக்கணும். அவங்க அம்மாவோட கை வேலைகளும் அந்த பொண்ணுங்க தான் செய்யணும். இவங்களும் சாப்பிடணும், தூங்கணும், மறுபடியும் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு வர அவங்க வாழ்க்கை போகுது. எதனால அவங்க ஒல்லியா இருக்காங்க, எதனால மூலி முறிக்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதான்னு சொல்றாங்க. ஐயோ அறிவு எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியலைங்கிறாங்க ரத்னா. சரி அதை விடுங்க, ஆசிரமத்துல அவங்க 2 பேரும் தங்கறதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவையும் ஒரு ஹோம்ல சேர்த்து சிகிச்சையும் கொடுத்துட்டு இருக்கேங்கிறாங்க. எப்படியோ இவங்க 2 பேர்த்தையும் நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட் ஜாப்ல சேர்த்து விடணும், அதுதாங்க என்னோட லட்சியம். ஐயோ இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டமாங்கிறாங்க ரத்னா. ஆமாங்க, யார் தான் வருத்தப்பட்டு என்ன செய்யறது, அந்த பிள்ளைங்களோட கஷ்டத்தை விடவா உங்க கஷ்டம். இதை பாருங்க ரத்னா டீச்சர், நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டுதுன்னா நம்மளை விட பெரிய பிரச்சனை இருக்கிறவங்கள நினைச்சு பார்க்கணும். மற்றபடி நம்ம பிரச்சனை எல்லாம் அதை விட சிறுசா தெரியும். ஒரு பெரிய கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போட்டுட்டோம்னா அந்த கோடு சின்னதா விஷயங்கள்ல நாமளும் அந்த மாதிரி தான் ஆறுதலா மனசை தேத்திக்கணும். பாசங்காட்ட தங்கச்சிங்க இருக்காங்க, பொத்தி பொத்தி வளர்த்தா அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காரு, அண்ணி இருக்காங்க, கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போது பிரச்சனையை சமாளிக்க முடியாதா, இல்ல சால்வ் பண்ண முடியாதா? பேர் உங்களை சுத்தி இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும்போது நீங்க பிரச்சனையை கண்டு துவண்டு போலாமான்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அறிவழகன். மணிங்கிறவர் செருப்பை தைச்சு கொண்டு வந்து இந்தாங்கம்மா நல்லா ஒட்டியாச்சு போட்டு பாருங்கன்னு கொடுக்குறாங்க. சரியா இருக்குதுங்கிறாங்க ரத்னா. நான் மேடம் பிஞ்ச செருப்பை ஒட்டியாச்சு. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் 1000 விஷயங்கள் பிஞ்சு கிடக்கு. பிரச்சனை என்னங்கிறதும் தெரியுது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நேரா சொல்யூஷன் கிட்ட வந்தாவே போதும் தான் நம்ம செய்ய வேண்டியது. ஐயோ பிரச்சனை வந்துடுச்சேன்னு அங்கேயே நின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. செருப்பு பிஞ்சு சொல்யூஷன் ஒட்டினா மாதிரி நம்ம பிரச்சனைகளையும் ஒட்ட வச்சிட முடியும் மேடம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்கிறாங்க. ஆமா புரியுதுங்கிறாங்க ரத்னா. செருப்பு ஒட்ட வச்சதுக்கு எவ்வளவுன்னு கேட்கறாங்க அறிவு. இல்ல நானே கொடுக்குறேங்கிறாங்க ரத்னா. அண்ணே எவ்வளவு சொல்லுங்க, நான் கொடுக்குறேங்கிறாங்க ரத்னா. ஐயோ எங்க பிள்ளைகளுக்கு நீங்க சும்மா படிப்பு கொடுக்குறீங்க, உங்ககிட்ட போய் நான் காசு வாங்கினா அது விளங்குமாங்கிறாங்க. பரவாயில்ல இது உங்க தொழில், நீங்க உண்டான காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க எங்க பிள்ளைகளுக்கு தான் நீங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, அதுவும் உங்க தொழில் தான், நீங்க காசா வாங்குறீங்க, பேசாம வையுங்கம்மா எனக்கு வேண்டாங்கிறாங்க. மேல நீங்க காசு கொடுத்தீங்க, அண்ணன் அடிச்சாலும் அடிச்சிருவாரு, பேசாம பணத்தை வைங்கன்னு சொல்றாங்க அறிவு. ரத்னா நன்றி சொல்றாங்க. அம்மா ₹1 காப்பி தண்ணி போட்டு தரலான்னா அவ வேற வேலைக்கு போயிட்டு இன்னும் வீட்டுக்கு வரலமாங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க, வாங்க வந்து வண்டியில கோருங்கன்னு கூப்பிடுறாங்க. அறிவு நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா அது அட்வான்ஸ் ஸ்டேஜா எடுத்துக்க கூடாதுங்கிறாங்க. டீச்சர் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இந்த செருப்பு ஒட்ட வச்சதுக்கு நீங்க ஏதோ எனக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல எனக்கு ஈகோவெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க. உன்னோட பெருமையெல்லாம் போதும், இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாமி, இப்போதைக்கு நீ வண்டி எடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க. சரி சரி வாங்க வந்து கோருங்கன்னு சொல்றாங்க. ரத்னா பின்னாடி அறிவழகன் வண்டியில உட்கார்றாங்க. டீச்சர் இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு போலமா அப்படின்னு வண்டியில பறக்குறாங்க. வீட்டுல வெங்கடேஷ் வேறு வெந்து போய் உட்காந்துருக்காங்க. ஏமாமா காப்பி கூட வேண்டான்ட்டு வெளியிலேயே உட்காந்துருக்கீங்களே, வீட்டுக்குள்ளேயாவது போய் கோரலாமலங்கிறாங்க. எஸ்கி நான் எங்க தான் உட்காந்தா உனக்கு என்ன, உன் வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க வெங்கடேஷ். சார் தான் நான் என் வேலையை பாக்குறேன். ஆமா கடைக்கு யாராவது வந்தாங்களாங்கிறாங்க.
அதெல்லாம் காவல் காக்கிற மாதிரி தானே உட்காந்துருக்கேன், ஒருத்தர் வளைங்கிறாங்க. இவருக்கு இன்னைக்கு என்னமோ ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறேன். சரி எனக்கு என்ன, நான் போய் என் வியாபாரத்தை பார்க்குறேன்ட்டு போகிறாங்க. நடு தெருவில் இந்த ரத்னா என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா, இவளுக்கு எப்படி பழி வாங்குறதுனே தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க வெங்கடேஷ். அங்கே அறிவழகனும் ரத்னாவும் வண்டி விட்டு இறங்கும்போது சிரிச்சுக்கிட்டே இறங்குறாங்க ரத்னா. வெங்கடேஷ்க்கு அப்படியே எரிமலை வெட்டிக்கு. அறிவழகன் எஸ்கே பார்த்து, ஹலோ மிஷின் வாய் நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, எங்க வாய் மிஷின் வாய் தான் வெள்ளக்காக்கா, உங்க வாய் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. ரொட ஓடுமே உங்க வாய் அந்த மாதிரியான்னு கேட்குறாங்க எஸ்கி. அடடே நல்ல ஜோக்கு தான், நானே சிரிச்சுக்கிறேங்கிறாங்க அறிவழகன். எஸ்கி அவனே உடஞ்சு போன டேப் ரெக்கார்டு அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கியாங்கிறாங்க ரத்னா. குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போட்டு வைக்க சொன்னனே, போட்டு வச்சியாங்கிறாங்க ரத்னா. அதெல்லாம் விறகடுப்புக்கு மேல கொதிச்சுக்கிட்டு இருக்கு, போய் விளாவி குளிச்சுக்க. நான் விளாவி வச்சா ஆறிடுமேனு தான் நான் நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணேங்கிறாங்க எஸ்கி. எஸ்கி முதல்ல குளிச்சா தான் மேல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். வர்ற வழியில அழுக்கு பிடிச்ச மனுஷன் கண்ட அழுக்கெல்லாம் என் மேல வீசிட்டான், அந்த அழுக்கு போற அளவுக்காவது நான் குளிக்கணுங்கிறாங்க. அட போய் குளிக்கா, உன யார் வேண்டானா, சோப்பு மூஞ்சி வச்சு எடுத்து வச்சேங்கிறாங்க ரத்னா. நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தினேக்கா, சோப்பு எடுத்து வச்சிருக்கேன், உன் கணக்குல 200 ரூபாய்க்கு மேல போய்கிட்டே இருக்குமா. நீ எப்ப அந்த சோப்புக்கெல்லாம் காசு தர போறேன்னு கேட்குறாங்க எஸ்கி. ஏண்டி நீ என்னடி இப்படி கேட்குற, நான் என்ன ஓடிய போயிடுவேன், முதல்ல உள்ள வந்து துண்டு எடுத்து கொடு, வளன்னு பேசிக்கிட்டுங்கிறாங்க. வர்றேம்மா, கொஞ்சம் கடையை பார்த்துங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு எஸ்கி போறாங்க. எஸ்கி யாவது காப்பி தண்ணி 1 ரூபா குடிக்கிறதுக்கு கூப்பிடுவேன்னு பார்த்தா நீ என்னமோ படப்படன்னு பேசாம போறேன்னு கேட்குறாங்க அறிவழகன். ஆமா, அறிவழகன் பேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்கறது வழக்கம் இல்லை, போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க எஸ்கி. அடிப்பாவி கல் நெஞ்சக்காரி, சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. வெங்கடேஷ் அறிவழகனை பார்த்து முறைச்சுக்கிட்டே போய் அவங்க காலர் சட்டை பிடிச்சிடறாங்க. ஏன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். சுட சுட கரெக்டான பதிலடி கொடுக்குறாங்க அறிவழகன். அப்படி என்னதான் சொல்லியிருப்பாருன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.